ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? r ஓட வேல்யூ 4 னு கண்டுபிடிச்சோம். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் சம்ல 2.4ல 2.4ல क्वेश्चन நம்பர் 1ல r க்கு வந்து 4 னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ n னும் கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா npr சூஸ் பண்ணலாம். சரி, npr இல்ல NCR சூஸ் பண்ணலாம். NCR வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17 கொடுத்துருக்காங்க. NCR வந்து என்ன 70. நம்ம அதுல வந்து என்ன பண்ண போறோம்? r ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்றோம். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் NC4 is equal to 70. NC4 is equal to 70. இப்போ நமக்கு தெரியும் காம்பினேஷன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா இங்க n இருக்கு, இங்க என்ன நம்பர் இருக்கோ அத்தனை நம்பருக்கு அது இன்டு சின்ன நம்பரை குறைச்சே வந்து டிவைடட் பை இந்த 4 வந்து 4 into 3 into 2 into 1 ன்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 10C2 நம்ம எப்படி எழுதுவோம்னா ஃபார்முலா அப்ளை பண்ணாம ஷார்ட்டா எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா 10 into 9. ஏன்னா இங்க 2 இருந்துச்சுன்னா நியூமரேட்டர்ல ரெண்டு நம்பர் தான் இருக்கும் மல்டிப்ளிகேஷன்ல. டிவைடட் பை 2 னா 2 into 1. இதுதான் 10C2 ஓட கால்குலேஷன். சரியா? இந்த மாதிரி செய்வோம்ல. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 5C3 இருக்கு. 5C3 னா அது எப்படி எழுதலாம்னா 5 into 4 into 3. மொத்தம் 3 டிஜிட் வரணும். 1 2 3 நியூமரேட்டர்ல. ஏன்னா இங்க 3 இருக்குறதுனால. டினாமினேட்டர்ல 3 இருந்துச்சுல. சோ 3 into 2 into 1. இந்த மெத்தட்ல நம்ம வந்து NCR வந்து கால்குலேட் பண்ணுவோம். சோ அதே மெத்தட்ல இத செய்யும்போது இங்க n இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப நம்ம வந்து நியூமரேட்டர்ல என்ன எழுதணும்னா n into n-1 into அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் என்ன n-2. அதுக்கு அடுத்ததான் சின்ன நம்பர் என்னன்னா n-3. நியூமரேட்டர்ல 1 2 3 4 நாலு டேர்ம்ஸ் வந்துருச்சு, 4 நம்பர்ஸ் வந்துருச்சு. சரியா? டிவைடட் பை இங்க 4 இருந்துச்சுன்னா என்ன எழுதணும்? 4 into 3 into 2 into 1 which is equal to 70. This is equal to 17 சொல்லி எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 4 into 3 into 2 into 1 ரைட் சைடுல கொண்டு போய்க்கலாம். அப்போ லெஃப்ட் சைடுல என்ன இருக்கும்? which implies n into n-1. என்னன்னா n-1 னா இதுக்கு அடுத்ததா இமிடியேட்டா சின்ன நம்பர். சரியா? ஓகே, into n-2 னா இதுக்கு அடுத்த இமிடியேட்டா அடுத்த நம்பர். சரியா? into n-3 is equal to 70 into 4 into 3 into 2 into 1. 70 into 4 into 3 into 2 into 1. 70 into 4 into 3 into 2 into 1 எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் மேல எழுதுறேன். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நமக்கு எதுவுமே செய்ய தேவையில்ல. இப்போ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடா என்ன பண்ணணும்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எப்படி இருக்குன்னா ஒரு நம்பர் அதுக்கு அடுத்ததா அதை விட ஒரு நம்பர் கம்மியானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 7 னா இதுக்கு அடுத்த நம்பர் இது 6 ன்னு அர்த்தம். அப்படி ஒரு நம்பர் கம்மி, இதை விட ஒரு நம்பர் கம்மி இன்டு இதுக்கு அப்புறம் ஒரு இன்டு. ஸோ அப்போ 4 கண்டினியூஸா சின்ன நம்பர் வந்து கான்சிக்யூட்டிவ் ஸ்மாலர் நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம அப்படி உருவாக்கணும், அதே மாதிரி உருவாக்கணும். சரியா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கவனிங்க, இந்த 70 இருக்குல்ல, இந்த 70 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஸோ n into n-1 into n-2 into n-3 is equal to 70 இருக்கா? ஃபர்ஸ்ட் 70 நம்ம எப்படி என்ன பண்ணிக்கிறோம்னா 7 into 10 ன்னு பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 70 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? 7 into 10 70 into அப்புறம் இருக்கக்கூடியது நம்பர் அப்படி இல்லைங்க 4 into 3 into 2 into 1 into 4 into 3 into 2 into 1 into 4 into 3 into 2 into 1. இப்போ அகைன் அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா நான் ஈக்குவல் டு கொஞ்சம் முன்னாடி எழுதிக்கிறேன். 7 அப்படியே இருக்கட்டும். 10 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 5 into 2 பிரிச்சுக்கலாம். 10 எப்படி பிரிச்சுக்கலாம்? 5 2s are 10. 5 into 2. So that is 10. இந்த 10 வந்து 5 into 2 பிரிச்சுக்கிறேன். 10. So பிரிச்சுக்கலாம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 4 into 3 into 2 into 1 into 4 into 3 into 2 into 1. சரியா? இப்போ அதையும் நம்ம எழுதிட்டோம். 2 into 1. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. இந்த 7 அப்படியே இருக்கட்டும். into 5 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 2 இருக்கு பாருங்களேன். இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் ஒன்று சேர்த்துட்டா என்ன ஆயிரும்னா 2 into 4 என்ன ஆகும்? 5 அப்படியே வச்சுட்டேன். 2 into 4 என்ன? 8. 2 into 4 என்ன? 8. இது ரெண்டையும் ஒன்று சேர்த்துறேன். அப்புறமா இந்த 3 இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 6 வரும். into 3 into 2 என்ன? 6 into 1. அந்த into 1 வந்து 6 into 1 வந்து 6 தான். அதனால இந்த into 1 வந்து அடுத்த ஸ்டெப்ல போட தேவையில்லை. இப்போ முதல்ல நம்ம இப்போ ஆர்டரா இருக்கு பாருங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர் 8 எழுதிக்கலாம். 8 into 7 ரெண்டாவது, அதை விட சின்ன நம்பர். அப்போ n-க்கு பேஸ்ல 8 வந்துருச்சு. into 7 n-1 என்ன இருக்கு? 7 into 7க்கு அடுத்த சின்ன நம்பர் என்ன? n-2. that is 8 - 2 என்ன? 6 into 5. so 5 னா n-3, that is 8 - 3 into 5 into 1 வந்து நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. because into 1 is 5 into 1 5 னே கூட வச்சுக்கலாம் லாஸ்டா. அப்ப ஆன்சர் என்ன ஆச்சு பாருங்க? 8 into 7 into 6 into 5. லெஃப்ட் சைடுல n into n-1 into n-2 into n-3 இருக்கு லெஃப்ட் சைடுல. அப்ப n க்கு பதிலா இங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப n பிளேஸ்ல அப்ப என்ன நமக்கு இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணா என்னோட வேல்யூ என்ன? அப்போ 8 sir. 8 sir.
therefore n is equal to 8. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அப்ப நமக்கு வந்து r ஓட வேல்யூ வந்து r ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குமா, சாரி r ஓட வேல்யூ 4 னு கிடைச்சது. இந்த சம்ல வந்து n ஓட வேல்யூ 8 னு கிடைச்சிருக்கு. சோ இத காப்பி பண்ணிக்கோங்க. n is equal to 8. Next question, exercise 2.4, question number 2. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா verify that 8C4 plus 8C3 is equal to 9C4 னு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. வெரிஃபைனா ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. 8C4 plus 8C3 is equal to 9C4 னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சோம் சரியா, அதாவது என்னன்னா இந்த காம்பினேஷன்ஸ்ல வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி படிச்சோம். அதுல வந்து 6th ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ப்ராப்பர்ட்டி வந்து NCR பிளஸ் NC, இங்க R இருக்கா, அது இங்க வந்து R minus 1, அதை விட 1 கம்மி, NCR minus 1 is equal to N plus 1 CR இப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சோம். அதாவது NCR இருக்கு பிளஸ் NCRக்கு பதிலா R minus 1 இந்த இடத்துல, அதாவது அதை விட ஒரு நம்பர் கம்மி is equal to N வந்து 1 இன்க்ரீஸ் ஆகும், N plus 1 C இந்த R அப்படிங்க வரும். இதே ப்ராப்பர்ட்டி தான் இங்க இருக்கு பாருங்களேன். 8C4 இங்க R க்கு பதிலா 4 இருக்கு பிளஸ் 8C4 minus 1 தான் 3. கரெக்டாமா? 4 minus 1 தான் என்ன 3. அப்ப R minus 1 இருக்காங்க. அப்ப இது R னு வச்சா இது R minus 1 னு அர்த்தம். இங்க என்ன இருக்கு, R ஓட வேல்யூ அப்படியே வந்திருக்கு. இங்க என்ன இருக்குன்னா 8 க்கு பதிலா 9 இருக்கு. அப்ப 9ன்றது எப்படி என்ன அர்த்தம்னா 8 n plus 1 னு அர்த்தம். because n is 8, so 8 plus 1 is 9. so இந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த சம் ஆக்சுவலா. இந்த 6th ப்ராப்பர்ட்டி தான் ஒரு क्वेश्चना கொடுத்து இத வந்து வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. வெரிஃபை பண்ணனும்னா என்னன்னா LHS உம் RHS உம் சேமான்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணனும், ஆன்சர் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம், முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ இந்த, அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆன்னு செட் பண்ண போறோம் சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல சொல்யூஷன் போட்டுக்கோங்க. சொல்யூஷன் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு செய்ய போறோம் சரியா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS. LHS ஓட என்ன கொடுக்குறாங்கன்னா 8C4 plus 8C3 இதுதான் LHS. 8C4 plus 8C3 which is equal to சரியா, which is equal to 8C4 னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க 8 into ஷார்ட்டா எப்படி இத கால்குலேட் பண்ணனும், 4 இங்க வந்து R க்கு பிளேஸ்ல 4 இருந்துச்சுனா 8ல ஆரம்பிச்சு மொத்தம் 4 டிஜிட்ஸ் டிக்ரீஸ் ஆகும். 8 into 7 into 6 into 5 கரெக்ட்டாமா. 8 into 7 into 6 into 5 டிவைடட் பை இங்க 4 இருந்துச்சுனா என்ன எழுதணும், 4 into 3 into 2 into 1. இதுதான் ஷார்ட்டா நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணாம டைரக்ட்டா கால்குலேட் பண்றது. NCR வந்து கால்குலேட் பண்ற மெத்தட் இது. பிளஸ் இங்க 8C3 இருக்கு. அப்போ என்னன்னா இங்க 3 இருக்கா, அப்போ 8 into 7 into 6 ஓட ஸ்டாப் பண்ணினா 1 2 3 தான் வரும் டிஜிட்ஸ். டிவைடட் பை இங்க 3 இருந்துச்சுனா என்ன எழுதணும், 3 into 2 into 1, 3 into 2 into 1. இப்போ நம்ம இதுல வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுங்க. இதையும் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா நடுவுல பிளஸ் இருக்கு சரியா. அப்போ வந்து இந்த மேல நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் காமனா கேன்சல் ஃபேக்டர்ஸ், காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தா கேன்சல் பண்ணலாம். இப்போ பாருங்க 4 இருக்கு 8 இருக்கா, 1 4s are 4, 2 4s are 8, 1 4s are 4, 2 4s are 8. அடுத்ததா 1 2s are 2, இங்கேயும் 1 2s are 2. அப்புறம் இங்க பாருங்க 1 3s are 3, 2 3s are 6, 2 3s are 6. இப்போ டினாமினேட்டர் ஃபுல்லா 1 மாறிடுச்சு சரியா. which is equal to அப்ப நியூமரேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க, இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. இங்க 7 இருக்கு, 7 into 2 என்ன 14, 7 2s are 14, 14 into 5 என்ன 14 into 5 is 70. 14 into 5 எவ்வளவுனா 70, 14 into 5 என்ன 70. அப்புறம் பிளஸ் போட்டுக்கிறேன் பிளஸ். இப்போ இத கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 2 3s are 6, 2 3s are 6. அப்புறம் 1 2s are 2, இங்க இந்த 1 2s are 2 பண்ணிக்கலாம். இப்போ டினாமினேட்டர் ஃபுல்லா 1 மாறிடுச்சு. 1 into 1 into 1 is 1 தான். நியூமரேட்டர் என்ன இருக்கு, 8 into 7, 7 8s are 8 7s are என்ன 56. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, 70 plus 56. ஏன்னா டிவைடட் பை 1 இருக்கனால அது போடலாம். 56 by 1 is 56 தான். 70 plus 56 which is equal to 126. அப்ப நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆன்சர் என்ன கிடைக்குது, 126 தான் LHS கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வெச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 ஒரு கோட் போட்டு 1 ன்னு போடுவோம். LHS is equal to 126 கிடைச்சிருக்கா. இப்போ நம்ம RHS கண்டுபிடிப்போம். இது எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்து நான் எரேஸ் பண்ணிட்டு RHS செய்றேன். எழுதிக்கோங்க. இப்போ LHS ஓட வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி RHS கண்டுபிடிச்சு ரெண்டுமே ஈக்குவல்னா
we have verified this equation. இந்த equation வந்து கரெக்ட்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்றோம். வெரிஃபை பண்ணிக்கலாம். டவுட் இருந்தா கேளுங்க. முடிச்சிங்கனா சொல்லுங்க. finished sir. ஓகே குட். இப்போ வந்து நான் எரேஸ் பண்றேன். RHS செய்யலாம். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் தான் RHS கிடைக்குதுன்னு நம்ம செக் பண்ண போறோம். RHS is equal to என்ன இருக்கு 9C4. அப்போ 9C4 னா 9ல இருந்து ஆரம்பிச்சு மொத்தம் அதுக்கு அடுத்து ஒரு இன்னொரு 3 டிஜிட் டிக்ரீஸ் பண்ணனும். மொத்தம் 4 இருக்கு. அப்போ என்னன்னா 9 into 8 into 7 into 6 1 2 3 4 4 டிஜிட்டோட ஸ்டாப் பண்ணிக்கணும். டிவைடட் பை இங்க 4 இருந்துச்சுனா என்ன எழுதணும் 4 into 3 into 2 into 1. இப்போ பாருங்க 1 4s are 4 8ல வந்து 2 4s are 8. அப்புறம் இந்த 1 2s are 2 இங்கேயும் 1 2s are 2 2 2 cancels. இங்க 1 3s are 3 2 3s are 6. இப்போ டினாமினேட்டர் எல்லாம் ஒண்ணா மாறிடுச்சு. விட்டுறலாம். is equal to மேல என்ன இருக்கு 9 இருக்கு. இங்க எல்லாம் இது ஒண்ணா மாறிடுச்சு. ஏன்னா 2 cancel ஆயிடுச்சு 1 ஆயிடுச்சு. இப்போ 9 into 7 என்ன 9 7s are 63 ஆ 9 7s are 63. 63 into 2 is 126. ஈக்குவேஷன் நம்பர் 2. பாருங்க அப்ப RHS ஓட வேல்யூ என்னதான் கிடைச்சிருக்கு 126 தான் கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு வந்து கரெக்ட்டா நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ ரெண்டுமே சேம் தான் இருக்கும். எழுதிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் மேல எழுதுறேன். from 1 and 2 from equation 1 and 2 equation 1 and 2 LHS is equal to RHS. hence அந்த क्वेश्चन அப்படியே எழுதிக்கோங்க. hence என்ன எழுதணும் 8C4 plus 8C3 is equal to 9C4. 8C4 plus 8C3 is equal to 9C4 is verified அப்படின்னு எழுதிக்கோங்க. is verified. எழுதி ஒரு கோட் போடுங்க. the answer is verified. Next question 2.4 question number 3. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. how many cards CHORDS cards can be drawn through 21 points on a circle. ஒரு சர்க்கிள்ல 21 பாயிண்ட் இருக்கு. சோ அந்த 21 பாயிண்ட்ல நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து வரையலாம்னு கேக்குறாங்க. சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து சும்மா வரைஞ்சு காட்டுறேன். சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். கார்ட்ஸ்ன்றது என்னன்னா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல ரெண்டு எண்ட்ல வந்து கனெக்ட் பண்ற ஒரு லைன் தான். சோ இதுதான் ஒரு கார்டு. சோ இது கூட ஒரு கார்டு தான். சரியாமா? கார்டுன்றது என்னன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ல ஏதோ ரெண்டு பாயிண்ட கனெக்ட் பண்ற ஒரு லைன் செக்மெண்ட். அந்த லைன் செக்மெண்ட் பேர் தான் கார்டு. சரியா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 இதே மாதிரி மொத்தம் 21 பாயிண்ட் இருக்கு. சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல எத்தனை பாயிண்ட் இருக்கு 21 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 21 பாயிண்ட்ஸ்ல நீ வந்து இந்த ரெண்டு பாயிண்ட ஜாயின் பண்ணா கூட அது ஒரு கார்டு தான். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம், இதையும் ஜாயின் பண்ணலாம், இப்படி ஜாயின் பண்ணலாம். சரியா? இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கார்டு நம்மளால உருவாக்க முடியும்ல. புரியுதா நான் சொல்றது? அப்போ மொத்தம் வந்து 21 பாயிண்ட்ல எந்த ரெண்டு பாயிண்ட நீ கனெக்ட் பண்ணாலும் அது ஒரு கார்டு உருவாக்கும். அப்போ நம்மளால நிறைய கார்ட்ஸ் உருவாக்க முடியும். அப்ப எத்தனை கார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து உருவாக்க முடியும்னு சொல்லி கொஸ்டின்ல கேக்குறாங்க. சரியா? how many cards can be drawn எத்தனை கார்டு நம்மளால வரைய முடியும்னு கேக்குறாங்க. through 21 points on a circle. மொத்தம் 21 பாயிண்ட் இருக்குமா? சரியா? இப்போ கார்டு வரையறதுக்கு மொத்தம் எத்தனை பாயிண்ட் தேவைப்படும்? ஒரு கார்டு வரையணும்னா எத்தனை பாயிண்ட் தேவைப்படும்? 2 sir. 2 points. ரெண்டு பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள் வந்து ஜாயின் பண்ற லைன் பேர் தான் கார்டுன்னு சொல்றோம். அப்ப ரெண்டு பாயிண்ட் இருந்தாலே ஒரு கார்டு வரைஞ்சிடும். அப்போ 2 பாயிண்ட்ஸ் வந்து எத்தனை 2 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால பேர் பண்ண முடியுமோ அத்தனை கார்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ டைரக்டா நம்ம இந்த சம்ம எத்தனை செய்யலாம்? காம்பினேஷன்ஸ்ல செய்யலாம். அப்போ டைரக்ட் ஆன்சர் என்னன்னா total number of cards is equal to எழுதிக்கோங்க. சொல்யூஷன் போட்டுக்கோங்க. சொல்யூஷன் ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். total number of cards that can be drawn is equal to மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் எத்தனை வரைய முடியும்னா மொத்தம் 21 புள்ளி இருக்கா. சோ 20 அந்த 21 புள்ளியில நம்ம ரெண்டு புள்ளியா பேர் பண்ண ஒவ்வொரு ரெண்டு புள்ளிக்கும் ஒரு கார்டு வரையலாமா? அப்போ 21C2 இவ்வளவுதான் சம். 21C2 ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஆன்சர் ஃபார் 21C2? 210 sir. 210 ஆமா?
ஆமா சார். வெரி குட். 210 எப்படி வரும்? 21 into 20 வருமா? Into 20 20 இதோட சாப்பிட்டு பை இங்க 2 into by 2. அப்போ 1 2s are 2, 10 2s are 20. So 21 into 10 is the answer. நான் மேல எழுதுறேன். The answer is 210. அப்போ 210 cards நம்மளால வரைய முடியும் 21 புள்ளில. 210 cards that can be drawn. எழுதிக்கோங்கம்மா, ஆன்சர் எழுதிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். மொத்தம் 21 புள்ளில ரெண்டு புள்ளியா எடுக்க ஒவ்வொரு 2 புள்ளிக்கும் ஒரு கார்டு வரையலாம். அப்போ 21C2 ஓட ஆன்சர் தான் எத்தனை கார்ட்ஸ் வரைய முடியும்ன்றதுக்குள்ள ஆன்சர் 21C2. ரீட் பண்ணுங்க. எக்ஸசைஸ் 2.4 क्वेश्चन நம்பர் 4. क्वेश्चन ரீட் பண்ணுங்க யாராச்சும். क्वेश्चन ரீட் பண்ணுமா. How many triangles can be formed? One நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. How many triangles can be formed? Okay. By joining the vertex. By joining the vertex தான் கொடுத்துருக்காங்க. Okay, vertex or vertices? Vertices of a hexagon. Hexagon. Okay, thank you. கவனிங்க, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஹெக்ஸகனோட வெர்டிசஸ் ஜாயின் பண்ணி எத்தனை விதமான ட்ரையாங்கிள் உருவாக்கலாம்னு கேக்குறாங்க. சரியா? முதல்ல நமக்கு இதுல ஹெக்ஸகன்னா என்னன்னு தெரியும். ஹெக்ஸகன்னா என்ன? 6 sided shape. ஒரு ஹெக்ஸகன் இஸ் a type of a polygon which has 6 sides னு அர்த்தம். 6 சைடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஹெக்ஸகன் சொல்லுவோம். எப்படி 4 sided ஷேப்புக்கு வந்து குவாட்ரிலேட்டரல்னு ஒரு ஜெனரல் நேம் இருக்குல்ல. எனி 4 sided ஷேப்பை வந்து நம்ம குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவோம். 3 sided ஷேப்புக்கு என்ன பேரு? ட்ரையாங்கிள். சரியா? அதே 5 சைடுக்கு பேர் என்ன? யாருக்காச்சும் தெரியுமா? 5 சைடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பென்டகனா சார்? வெரி குட், பென்டகன். இல்ல 5 சைடட் ஷேப்புக்கு என்ன? பென்டகன். சோ அதே போல 6 சைடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹெக்ஸகன். ஃபார் எக்ஸாம்பிள் 6 சைடட வந்து நம்ம யூசுவலா வந்து இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி. நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும்ல. ஸோ நீங்க லோயர் கிளாஸஸ்ல இருந்துருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ஷேப் தான் என்னன்னா 1 2 3 4 5 6 6 சைடட் ஷேப் இருக்குல்ல. ஸோ இது என்னன்னா ஹெக்ஸகன் ஷேப். சரியா? இப்போ இந்த ஹெக்ஸகன்ல மொத்தம் 6 சைடு இருக்குன்னா ஹெக்ஸகன்ல மொத்தம் எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குன்னா 6 வெர்டெக்ஸ் இருக்கும். வெர்டெக்ஸ் A B C D. வெர்டெக்ஸ்னா என்னன்னா கார்னர் பாயிண்ட்ஸ். சரியா? ரெண்டு வெர்டிசஸ் ரெண்டு சைடு ஜாயின் பண்ற இதுதான் வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். D E F. சரியாமா? இது வெர்டெக்ஸ் A, வெர்டெக்ஸ் B, வெர்டெக்ஸ் C, வெர்டெக்ஸ் D, வெர்டெக்ஸ் E, வெர்டெக்ஸ் F. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும்போது அதோட ப்ளூரல் வேர்டு என்னன்னா வெர்டிசஸ்ன்னு சொல்லுவோம். மொத்தம் 6 வெர்டிசஸ் இருக்கும். விச் மீன்ஸ் 6 கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குமா? இந்த 6 கார்னர் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி எத்தனை ட்ரையாங்கிள் உருவாக்கலாம்னு கேட்கும். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் A B E இந்த 3 வெர்டிசஸையும் யூஸ் பண்ண ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குமாமா? ABE யூஸ் பண்ண ஒரு ட்ரையாங்கிள் வச்சிருக்குன்னா அதே போல பாருங்க ABD கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளால நிறைய ட்ரையாங்கிள் உருவாக்க முடியும். ஸோ எத்தனை ட்ரையாங்கிள் நம்மளால உருவாக்க முடியும்னு கேட்கறாங்க. சரியா? இதுதான் இந்த சம்மோட கேள்வி. அப்போ நம்ம போன சம் மாதிரியே சிம்பிளா ஒரே ஃபார்முலா தான். நம் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்ட் இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் that can be formed is equal to மொத்தம் நல்லா கவனிங்க. மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குமா ஹெக்ஸகன்ல? எத்தனை கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கு? 6 இருக்கா? சோ ஒரு ட்ரையாங்கிள் வரையறதுக்கு நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் தேவைப்படும்? 3 சார். அப்போ 6. அவ்வளவுதான் ஆன்சர். போன செம்ல வந்து மொத்தம் 21 பாயிண்ட் இருந்துச்சு சர்க்கிள்ல. அந்த 21 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் போதும் ஒரு சீக்வென்ஸ் வரையறதுக்கு. சரி, ஒரு கார்டு வரையறது. அப்போ அதுல வந்து 21C2ன்னு போட்டோம். இங்க என்னன்னா மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கு ஹெக்ஸகன்ல. 6 கார்னர் பாயிண்ட்ல 3 பாயிண்ட் இருக்கு. ஒவ்வொரு 3 பாயிண்ட் வச்சுதான் ஒரு ட்ரையாங்கிள் உருவாகும். அப்போ 63. ஸோ 63னா 6 into 5 into 4 மொத்தம் 3 நம்பர் அதுக்கு அடுத்து அதுல இருந்து 3 நம்பருக்கு டிக்ரீஸ் பண்ணி எழுதணும். இங்க 3னா 3 into 2 into 1. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 2s are 2, 2 2s are 4. அப்புறம் இங்க 1 3s are 3, 2 3s are 6. இப்போ டினாமினேட்டர் எல்லாமே ஒன்னாயிடுச்சு. நியூமரேட்டர்ல 2 into 5 10, 10 into 2 20. So the answer is 20. அப்போ 20 ட்ரையாங்கிள் நம்மளால வரைய முடியும். இந்த சம்மோட ஆன்சர் வந்து 20 தான். 20 ட்ரையாங்கிள் உங்களால வரைய முடியும். சரியா? காப்பி பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க ஆன்சர்.